வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறோன்னா லோஎண்ட் பிசிஸ்க்கு எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னு தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போ இருக்க பிசிஸ்க்கு இல்லைனா லேப்டாப்க்கு எப்படி விண்டோஸ் 11 இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட்னு டைப் பண்ணி மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பேஜுக்கு போயிருங்க. அங்கே நமக்கு தேவையான விண்டோஸ் 11 OS டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து iOS ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் வேறையா பென்ட்ரைவ் பூட்டபிள் வேறையா டூல் ஒன்று வச்சு பென்ட்ரைவ் பூட்டபிள் ட்ரைவ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறதுனால iOS ஃபைல் தான் இங்கே நான் டவுன்லோட் பண்ண போகிறேன். ஸோ அங்கே iOS ஃபைலில் டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன லாங்குவேஜ்னு கேட்கும். லாங்குவேஜ் இன்டர்நேஷ்னல் இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா 64 பிட் டவுன்லோட் காட்டும். அதை டவுன்லோட் பண்ணிடுங்க. முதல்ல இப்போ iOS ஃபைல் டவுன்லோட் ஆனோன்னே அடுத்ததான் நமக்கு தேவை இங்கே நான் ஓஎஸை அவங்களோட ப்ரைவசிக்கு கொஷின்ஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்காக ஒரு ரூஃபஸ்னு ஒரு டூல் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். அந்த ரூஃபஸை ப்ரௌசரில் RUFUSனு டைப் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா ரூஃபஸ் அந்த பேஜுக்கு போகலாம். போயிட்டு ரூஃபஸ் கடைசியாக ரிலீஸ் பண்ணியிருக்க ரூஃபஸ் டூலில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் முதலாவது டிவைஸுன்றது வந்து நம்மளோட யூஎஸ்பி பென்ட்ரைவ். நீங்கள் எந்த யூஎஸ்பிக்கு பூட்டபிள் பென்ட்ரைவ் மாற்ற போனீங்கன்னா அந்த யூஎஸ்பி பென்ட்ரைவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம ISO ஃபைல் அதை செலக்ட்னு இருக்குது பாருங்கள். அந்த செலக்டை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே ISO ஃபைல் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிடெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்ட்டிஷன் ஸ்கீம்னு இருக்குது. நான் GPT செலக்ட் பண்ணணும். நாங்கள் ஏன்னா UEFIயில் தான் இங்கே இன்ஸ்டாலேஷன்ஸ்லாம் செய்ய போகிறோம். இன்கேஸ் நீங்கள் UEFIயில் லெகசி பாய்ஸ் தான் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து MBRக்கு மாற்றிட்டு டாக்கெட் ஸ்கீமை வந்து UEFI இல்லாமல் மற்றதை மாற்றிட்டு ஃபைல் சிஸ்டம் மாற்ற தேவையில்ல, நேராக ஸ்டார்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை நம்ம இப்போ UEFIயில் செய்ய போகிறனால பார்ட்டிஷன் ஸ்கீமை GPTக்கு மாற்றிட்டு டாக்கெட் சிஸ்டம் பாருங்கள் UEFIயில் வச்சுருக்கோம். வச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே கஸ்டமைஸ் விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் வரும். இதில் தான் நாங்கள் அந்த ப்ரைவசியை எல்லாம் ஸ்கிப் பண்ணுறதுக்கு பாருங்கள். ரிமூவ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் 4GB + RAM செக்யூர் பூட் அண்ட் TPM 2.1 இருக்குது. அதுவும் அடுத்த ரிமூவ் ரிக்வயர்மெண்ட் ஃபார் ஆன்லைன் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட். இது ரெண்டும் தான் அந்த நம்ம லோஎண்ட் பிசிஸில் இன்ஸ்டால் ஆகாமல் ப்ளாக் பண்ணுறது. அதை கொடுத்துட்டு நமக்கு தேவையான கடைசி ரெண்டையும் தேவைன்னா மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட பூட்டபிள் பென்ட்ரைவ் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராசஸ்க்கும் ஒரு 2 to 5 minutes போகலாம். அதை வச்சு கொஞ்சம் நான் வெயிட் பண்ணி தான் ஆகும், ஏன்னா அந்த ப்ராசஸ் நடக்கணும் இல்லையா. அதுக்கடுத்து நான் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த MBR லெகசி போட் UEFI இந்த பற்றி நான் என்னோடய முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை பற்றி விளக்கல் அதாக்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் புரியும் என்ன இந்த GPT, என்ன MBR, UEFI லெகசின்னு என்ன காய்ச்சேன்னு. ஸோ அதில் போய் பார்த்துக்குங்க. விண்டோஸ் இன்ஸ்டாலேஷன் தான் நான் விண்டோஸ் 11 எப்படி இன்ஸ்டால் பண்ண லாஸ்ட் வீடியோவில் செஞ்சுருக்கேன். ஸோ அதையும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அதே சேம் வீடியோ தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. உங்களோட பிசிக்கு விண்டோஸ் 11 எப்படி போடுறது அப்படின்ற எடிங்கில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அப்புறம் நம்மளோட பென்ட்ரைவ் இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம விண்டோஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு போயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.